ஸோ ஹாய் கேஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்ரீ தியாக வினோத பெருமாள் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவில் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்சோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் சேனலுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கருடாழ்வாருடைய சன்னதியை வந்து வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1200 வருட பழமையான ஒரு கோவில். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த கோவிலை புதுப்பிச்சிருக்காங்க. ஆல்சோ கும்பாபிஷேகமும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் யாருக்காக கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, பெருமாளுக்காக தான் வந்து கட்டியிருக்காங்க. உள்ள கருவறையில் பெருமாள் சூப்பராக இருப்பார். ஆல்சோ இந்த கோவிலுடைய கோபுரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். செம்மையாக இருக்குது கைஸ். எக்கச்சக்கமான சிற்பங்கள் வந்து இருக்குது. செம்ம அழகாக இருக்குது கைஸ். இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து புதுப்பிச்சிருக்காங்களே, அதனால் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடித்து செம்மையாக வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஐயரே வந்து உங்ககிட்ட சொல்லுவார். ஸோ நான் வந்து எண்டில் வந்து இந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்க. ஆனால் இது நம்ம வந்து ஒர்க்கிங் டேயில் வந்திருக்கோன்றதுனால வந்து அவ்வளோவா யாருமே இல்லை. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, மாம்பாக்கம் மேடவாக்கம் ரோடு பொன்மாரில் தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன் கூட நான் வந்து உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோவிலுடைய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலை வந்து பழமை மாறாமல் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதான் இந்த கோவிலுடைய ஸ்பெஷலான விஷயம். ஸோ இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக வந்து ஐயர் வந்து உங்ககிட்ட சொல்லுவார். தியாக வினோத பெருமாள் அதிகாலத்தில் இந்த ஊர் பேர் வந்து தியாக வினோத நல்லூர் இருக்கு. அதே பெருமாளுக்கு தியாக வினோத பெருமாள் நாராயண பெருமாள் வச்சு பேர் வச்சுருக்கோம். பட் இது ஸ்ரீதேவி பூஜை சமயம் தியாக வினோத பெருமாள். இது வந்து 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோவில். இது வந்து வைப்ரேஷன்லாம் ரொம்ப அருமையாக வந்து அந்த காலத்தில் இருந்த கோவில் தான். இப்போ தான் போன வருஷம் சம்பரோஷம் ஆகி பெருமாளுக்கு நல்ல பூஜைகள் எல்லாம் நடந்து வழக்கமாக நடந்து. இந்த பெருமாள் வந்து பிரயோகசக்கன்னு காட்சி கொடுக்குறாரு. மூலவர் உற்சவர் 2 பேருமே. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அம்பரீஷ மகனாரா ஏகாதசி பேர் வந்து அவருடைய அருளை பெற்றார். என்ன காரணம்னா, அவர் ஏகாதசி பேரில் இருக்கும்போது துர்வாச முனிவர் அவருக்கு வருகை கொடுத்துருக்காரு. அதை வந்து கவனிக்க முடியல. பெருமாள் மேலே ஈடுபாடு தியானத்தில் இருக்கும்போது கவனிக்கல. அதை அவர் தவறாக புரிஞ்சு கொண்டு அவர் அழிக்கிறதுக்கு பூதத்தை ஏவி விட்டார். இதை பார்த்த பெருமாள் தன் கையில் இருக்க பிரேச்சக்கரை எடுத்து அந்த பூதத்தை அழிச்சார். அது மட்டும் இல்லாத அந்த துர்வாச முனிவரை துரத்தி வந்தார். அப்பதான் துர்வாசனை பயந்து நடுங்கி உயிர் பெற்ற கேட்டு பெருமாட்டை அடைக்கலம் வேண்டினார். அழைக்க பார்த்த உடனே அவர் வந்து, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது, அம்பரீஷ மகன் மன்னிப்பு கேட்கணும், அவர் ஒரு காப்பாற்ற உயிர் பெற்று வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் அருள் புரிந்தார். இது வந்து அவர் உள்ளம் நெகிழ்ந்த அம்பரீஷ மகனாக அந்த பிரேய சக்கர வரலாறு கதையாக எழுதி நாராயண புக்கில் எழுதி வர்றாரு. அதுதான் அவருடைய சக்தி. பெருமாளுக்கு வந்து ஸ்ரீதேவி பூஜை தாயார் கல்யாண தடை நீங்கும், கஷ்டங்கள் எந்த விதங்களும் பிரேச்சகமாக காப்பாற்றும் கலைகள். அதே போல கருடாழ்வார் 4 கரங்களோட காட்சி அளிக்கிறார். சங்கு சக்கரதாரியாகவும் பாம்பை வந்து கையில் பிடிச்சிக்கிற மாதிரி. அது வந்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வை கோளாறுகள், அப்புறம் வந்து ராகு தோஷ நிவர்த்தி அது அடங்கும். அது நிவர்த்தி ஆகும். பட் குழந்தைகள் வந்து அடம் பிடிச்சி அடம்ட்டா இருந்தால் அந்த படிப்புக்கு இருந்து அது நல்ல விசேஷமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்லவ கால சிற்பங்கள் அந்த காலத்தில் வந்து நரசிம்மர் சீதை அசோகவனம் போகிறாங்க. இதெல்லாம் வைப்ரேஷன் அவ்வளோ. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கோவிலை நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொன்று கோவில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து மெர்ஜ் பண்ணி போடுறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா சக்திபுரீஸ்வரர் டெம்பிள். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோவில் போயிருந்தோம்ல, தியாக வினோத பெருமாள் டெம்பிள். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவில் வந்துடும். ஸோ இந்த கோவில்லையுமே வந்து உள்ள வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஸோ நான் மூலஸ்தானம் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட்டு வெளியில் வந்து ஒரு சில சிற்பங்கள் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நவகிரக சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே வந்து சிற்பங்கள் எல்லாமே வந்து அழகாக இருக்குது. ஸோ ஒன்றுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த கோவிலுக்குமே வந்து ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ புதுப்பிச்ச மாதிரி வந்து இருக்குது. நல்லாயிருக்கு கைஸ். ஸோ இந்த சக்திபுரீஸ்வரன்ற கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அம்பாள் வந்து தெரிவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்கள தரிசனம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சிவனை வந்து தரிசனம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிற்பங்கள் வந்து இருக்குது.
சிவனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சுற்றி வரும்போது லிங்கோத்பவருடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குது கைஸ். இங்கே வந்து பிரம்மாவுடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து சண்டிகேஸ்வரருக்கு குட்டியாக ஒரு சன்னதி மாதிரி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா துர்க்கையோடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கைலாசநாதர் சிவன் உடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சுற்றி வர இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய சன்னதியை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கோவிலை ஃபுல்லாகவே வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த கோவிலுடைய தெப்பக்குளம் வந்து இருக்குது பக்கத்தில், நான் அதையும் வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாமரை குளம் வந்து இருக்குது பாருங்க கைஸ். இது ஆக்சுவலி தெப்பக்குளம் தான், ஆனால் வந்து ஃபுல்லாகவே வந்து தாமரை பூக்கெலாம் வந்து இருக்குது. தண்ணி இருக்குன்றதே வந்து தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான டிஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.